Okay, sixth lesson க்கு வந்துட்டோம். Zeit mit Freunden. Time with friends. Time with friends என்ற போது என்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்துடலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ins Fitnessstudio. So ins Fitnessstudio gehen, Fußball spielen, grillen, ஸ்பீலன்னா இந்த அதர் கேம்ஸ் விளையாடுவாங்க இல்லைங்களா, லூடோ, ஸ்னேக் அண்ட் லேடர் அந்த மாதிரி. அது ஸ்கீ ஃபாரன், ஸ்கீயிங், கிளட்டன்னா கிளைம் பண்றது, மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி கிளைம்பிங். ஃபெயர் அப்படின்னா செலிப்ரேஷன். ஃபராட் ஃபாரன் சைக்கிளிங், வாண்டன் ஹைக்கிங் இல்லை ட்ரெக்கிங். einen Film sehen, so watching movie. ins Café gehen, computer spielen, so computer games. இப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி நீங்க சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது கெஸ் பண்றீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸ் சொல்லணும். ich glaube I think. build eins ist Fußball spielen. ஸோ நான் நினைக்கிறேன் பிக்சர் வந்து ஃபுட்பால் பிளே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ich glaube சொல்லணும். இல்லைன்னா vielleicht மேபி இல்லை perhaps. vielleicht is build 5 என்னவா இருக்கலாம், 5 ஃபெயர் செலிப்ரேஷனாக இருக்கலாம், ஃபெயர். vielleicht is build. ஸோ Fußball spielen. ஸோ இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணும். எப்படின்னு சொல்லணும். ஸோ vielleicht is build 5 ஃபெயர். ஸோ இந்த மாதிரி நீங்க கெஸ் பண்ணி சொல்றீங்கன்னா இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ நான் என்ன கேட்பேன்னா, was is to build 2. பிக்சர் 2 என்ன, was is to build 2. ich glaube build 2 spielen. So was is to build 9. எழுதி சொல்லுங்க இந்த வேர்ட் யூஸ். vielleicht ist இங்க வந்துடும். vielleicht ist செகண்ட் பிளேஸ்ல. build 9 ist 9. build 9 என்னவா இருக்கும், wanted. மேபி வாண்டட்னா இருக்கலாம். ஷூ காமிக்கிறாங்க இல்லைங்களா, ஷூ. ஸோ இந்த மாதிரி தான் சொல்லணும். was is to build sein. ஆமா என்னவா, ich glaube இங்க கரெக்டா இங்க பார்த்து சொல்லுங்க நீங்க. build ich glaube build sein ist அப்படின்னு சொல்லணும். எப்படி இல்லைன்னா vielleicht ist. ist இங்க எங்க இருக்கு, இங்க ist எங்க இருக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப சொல்லுங்க, was is to build sein. ஆமா ஷூஸ். எதுக்கு ஃபிட்னஸ் ஸ்டுடியோ சொல்லலாமா? ins Fitnessstudio gehen. அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, was is to build elf. elf என்னது? கிரில்னு நினைக்கிறேன். கிரில் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது கிரில். அந்த மாதிரி ஒன்னா சொல்லணும். So welche Wörter in 1a sind ähnlich in ihrer Sprache und kennen Sie schon aus anderer Sprache? So
ஸோ இந்த இங்கே இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே எதுலையாச்சும் சிமிலராக இருக்கு. இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் கூட இதுதான் அப்படின்ற மாதிரி வேர்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கள் சொல்லலாம். இப்படி சொல்லலாம், கேஃபே ஹைஸ்ட் ஆஃப், ஸ்பானிஷ்க்கு பதிலாக இங்கிலீஷ் போட்டுக்கோங்க, இங்கிலீஷ் ஆஃப் கேஃபே. அதே மாதிரி கேஃபே இங்கிலீஷ்லேயும் கேஃபே தானே சொல்கிறாங்க, கேஃபே ஹைஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் கேஃபே. அது மாதிரி வேற என்ன இருக்கு செக் பண்ணுங்க மேலே கொடுத்துருக்க வேர்ட்ஸில். எதுமா? ஃபிட்னஸ் ஸ்டூடியோ. ஸோ ஃபிட்னஸ். வெரி குட். இப்படி தான் சொல்லணும். வேற எதாவது இருக்கா பாருங்க. ஸ்டூடியோ. ஆமாம். என்னென்னு? எஸ். அது எப்படி சொல்வீங்க? வெரி குட். இப்போ புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட். ஸோ இது வந்து ஒகாபுலரி கற்றுக்கிறதுக்கு வந்து இந்த ஐடியா யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான என்ன வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ ஐனன் ஃபில்மே ஜெயன், ஐனன் ஃபிலிம் ஜெயன் வந்து மூவி பார்க்குறது எங்கே பார்க்கலாம்? வீட்லேயும் பார்க்கலாம் இல்லைங்களா? ஜூ ஹவுஸர் தனியாக கூட பார்க்கலாம், அலைன். த ஸ்கீனோ சினிமா கூட போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட கூட பார்க்கலாம், ஃப்ரைண்டர். ஸோ எப்போ பார்க்கலாம்? ஆபெண்ட் இல்லைன்னா ஓகேனெண்டர். மிச் ஃபேமிலியோட கூட பார்க்கலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்னெல்லாம் ரிலேட் பண்ணலாமோ அதெல்லாம் நீங்கள் ரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒகாபுலரி கற்றுக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட், ஓரன்சி வெல்ஷே ஃப்ளைசைட் ஆக்டிவிட்டேட்டன் கேட்டஸ் நோட்டியரன்சி. ஸோ இப்போ ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இதில் வந்து என்ன ஆக்டிவிட்டி வந்து இங்கே சொல்கிறாங்க, எதை பற்றி பேசுகிறாங்கன்றத நோட் பண்ணணும். என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, எல்லாமே புரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? வேர்ட் பை வேர்ட் புரியணும்னு அப்படி அவசியமே கிடையாது. ஒரு வேர்டு கிடைச்சாலே அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிடலாம். எங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே என்ன சொன்னாங்க? வின்டர் வந்துடுச்சு. வின்டர் வந்தாலே என்ன கேம் ஃபேமஸா இருக்கு சொல்லுங்க? ஸ்கீ ஃபாரன். அந்த ஸ்னோல ஸ்கேட்டிங் மாதிரி போவாங்க இல்லைங்களா, அதுதான் ஸ்கீ ஃபாரன். அதுதான் இங்க ஃபேம். வின்டர் சொன்னாலே நீங்க எதை பத்தியும் யோசிக்கவே வேணாம். கேம்னாலே வின்டர் கேம்னாலே என்ன சொல்லணும்? ஸ்கீ ஃபாரன். ஸோ நெக்ஸ்ட், என்னது இங்க? ஃபில்மா? ஃபெயர்னா? இல்லையே. என்ன விளையாடுறாங்க? அந்த டைஸ் உருட்டுற சத்தம் எல்லாம் கேட்கலையா உங்களுக்கு? அப்ப என்னது? ஸ்பீலே ஸ்பீல்.
அங்க என்ன சவுண்ட் வருது அதையும் செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸ்பீலர், ஸ்பீலர். ஓகே. என்னது? Cafe Gehen. ஓகே. என்ன சொல்றாங்க? einen Film sehen. ஓகே. ஸோ அடுத்தது உங்களுக்கு இது செய்ய பிடிக்குமே, ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இது வந்து ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் eine Überraschung for Sophia. Überraschungனா சர்ப்ரைஸ். A surprise for Sophia. Sophia's Geburtstag. சோஃபியாவோட பர்த்டே. லேசன்சி வாஸ் பிளான் மார்க் அண்ட் ஆனா. ஸோ மார்க் ஆனா வந்து என்ன பிளான் பண்றாங்க சோஃபியாவோட பர்த்டேக்கு? ஸோ இது படிக்கிறீங்களா? ஆ ம் ம் Geburtstag. ஆ Dreisig. ம் வந்தேன். ம் 16. 7. ஆ ஆ Schenken. ஆ Freunden. ம் ஆ சூப்பர் இடே. ம் பெயர். ஆ ஆ ஆ Neunzehn. 7. ம் 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 பாராட்டுவர். ம் ஆ ஆ ஆ okay, okay. So hi Mark, Alice class. So hi Mark, all good. Yeah, Anna, by dear Rock. How about you? Yeah, Sophia Hart. Next okay, Geburtstag. So next week Sophia birthday வருது. அவங்க வந்து she becomes 30.
Really? When then? Am 16 7 16 7. That is a Thursday. On was möchtest du ihr schenken? என்ன gift பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. Einen Tag mit ihren Freunden kannst du helfen? ஒரு day with our friends நான் arrange பண்ண போறேன். Can you help me? Klar. சூப்பர் idea, சூப்பர் ஐடியா. ஒன் ஹோலன் வியர் ஃபெயர் எப்போ செலிப்ரேட் பண்றோம்? சண்டேவான்னு கேக்குறாரு. 9/7 9 த ஸ்கேட் நிட். ஸோ அன்னைக்கு வந்து சோஃபியா வந்து அவங்க பேரண்ட்ஸை விசிட் பண்ண போறாங்க. நம் ஃப்ரைட் டாக் வந்து ஒர்க் இருக்கு. அப்போ என்னைக்கு? சாட்டர்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, சாட்டர்டே 18/7 என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சைக்கிளிங் போயிட்டு டூர் பிக்னிக் போகலாம். கிளிங் குட், சவுண்ட்ஸ் குட். ஸோ யாரெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த டேஸ்க்கு என்ன நடக்குதுன்னு நீங்கள் போடணும். ஸோ am 16/7 had சோஃபியா பர்த்டே. சோஃபியாவோட பர்த்டே இன்னைக்கு 16/7. 17/7 என்னது? ஒருவேளை டேட் போடலைன்னாலும் டே போட்டிருப்பாங்க. டே போடலைன்னாலும் டேட் போட்டிருப்பாங்கம்மா. 16/7 தேர்ஸ்டேன்னா 17/7 என்ன? ஃப்ரைடே. ஃப்ரைடாக். ஃப்ரைடாக் என்ன பண்றாங்க? ஆர்பைச்சட். ஒர்க். இன்னைக்கு ஒர்க் இருக்கு. ஆமா, ஃப்ரைடாக் வந்து ஒர்க் இருக்கு. ஸோ 18/7 என்னது? அன்னைக்கு தான் செலிப்ரேஷன். ஃபெயர் டி ஃப்ரைண்டே வித் சோஃபியா. ஸோ 19/7 என்ன? பெசுக்ட். விசிட். சோஃபியா வந்து அவங்க பேரண்ட்ஸை விசிட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு இங்கிலீஷ்ல நம்பர் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு இங்க எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து S10, செகண்டுக்கு Zwiten, Dritten, Vierten. ஸோ எல்லாத்துக்கும் 10 10 10 அப்படின்னு ஆட் பண்ணும். அந்த வேர்ட்ஸுக்கு. சரிங்களா? 15, 16, 17, 18, 19, 18. அதே மாதிரி 11, 12, 13, 14, 15. ஸோ எல்லாம் 19 வரைக்கும் TEN ஆட் பண்ணோம். ஓகேவா? ஆனா 20, 30 இதெல்லாம் வந்ததுன்னா STEN ஆட் பண்ணோம். 20, 30, அப்படின்னு சொல்லணும். 21, ஸோ 21st அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லணும்? 21. ஓகேங்களா? இப்போ இவங்க டேட் ஆஃப் பர்த் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ich habe am 15. Geburtstag அப்படின்னா 15th 11th பர்த்டே அப்படின்னா ich habe am 15. நவம்பர் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மந்த் கூட நம்பர்ல சொல்லலாம். am 15. 11. Geburtstag. ஆமா, நவம்பருக்கு பதிலா 11th அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து ஆடியோ கேட்டுட்டு இவங்களோட பர்த்டேஸ் எப்போ வருதுன்னு டேட் சொல்லணும். டேட் புரிஞ்சுதா? 22, 19. கரெக்ட், 19. அப்பனா என்னைக்கு? 22, 22, 9. ஆமா.
ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஜூசானா லௌரா. இவங்க எப்போ? 2 சொல்லல. சுசானாவோட பர்த்டே. பியரன்ஸ் 116. இவர் என்ன சொல்றாருன்னா, என் பர்த்டேக்கு 2 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டோட பர்த்டே, சுசானாவோட பர்த்டே அப்படின்னா. ஆமா, எந்து வந்து பியரன்ஸ் 116 19. ஸோ ஸ்வென்னோட பர்த்டே எப்போன்னு பார்க்கணும். லௌரா கூட அன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ நாங்கள் ட்வின்ஸ், ஜுவில்லிங்கன்னு ட்வின்ஸ். இவங்க ஸ்வென். கரெக்ட் சொல்லுங்க. ஐனன் ட்ரைசிக்ஸ்டன். ஐனன் ட்ரைசிக்ஸ்டன். ஐனன் ட்ரைசிக்ஸ்டன் ஜுவல்ஃப்டன். ஓகேவா? அடுத்தது அவங்க லீனாவோட பர்த். இவங்களது எப்போ லீனாக்கு? 9/16 29th Zweiten. February 29th. ஓகேவா? ஸோ இப்போ உங்க பர்த்டே கேட்குறேன். 1 haben Sie Geburtstag? இந்த மாதிரி ich habe am. Zwölften. என்னம்மா ஜுவல்டன்னா 12th நவம்பரா? 12 11. ஓகேவா? ஸோ பர்த்டே எப்போ பர்த்டேன்னு கேட்கறதுக்கு இன்ஃபார்மலாக கேட்கறதுக்கு 1 has to do Geburtstag. இதுவே ஃபார்மலாக கேட்கணும்னா 1 haben die Geburtstag. 1 haben Sie Geburtstag. இங்க has to doக்கு பதிலா haben Sie போடணும். has to doக்கு பதிலா haben Sie. So 1 haben Sie Geburtstag formal. 1 has to do Geburtstag informal. So next இந்த EIEUAU இதோட ப்ரொனன்சியேஷன்ஸ் சொல்லுவாங்க எப்படின்னு. இவங்களுக்கு எப்போ பர்த்டே, இது லைனா நேம் வந்து லைனா சொல்லுவாங்க. எந்த மந்த் பர்த்டேன்றது ஜம்பிள்டா சொல்லுவாங்க. நீங்க எதுன்னு மார்க் பண்ணணும். லாஸ்ட் வரைக்கும் கேட்டுட்டு மார்க் பண்ணுங்க. சார் அவுட்டருக்கு வந்து எப்போ பர்த்டே கேட்கலையா? இது எப்போ? ஈவினிங். இவருக்கு மேத்ஸ்.
ஆமா. ஆகஸ்ட். ஆ. அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கும் ஆகஸ்ட் தான். ஓகே. அதனால கடைசி வரைக்கும் கேட்டு மார்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே. 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 இது நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? இப்பவே நிறைய ஆயிடுச்சு. நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. சரி.